ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் பண்ணி தமிழ். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து மோனி டேக். இப்போ மோனி டேக்னா என்னன்னா, இப்போ வந்து அட்சன்ஸ்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் இது. இப்போ நார்மலாக நிறைய பேருக்கு அட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்காம இருக்கலாம். இப்போ நீங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ இதில் வந்து ஆட்ஸ் ஃபார்மேட்ஸ் இதுலேயும் இருக்குது. இப்போ நார்மலாக அது வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட சைடுக்கு நான் இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். இப்போ அரணி சினிமா. ஓகே, சும்மா சினிமா நியூஸ் போட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ். இப்போ இந்த பேஜில் வந்து உங்களுக்கு வந்து இந்த நெட்ஒர்க்கை நான் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி தான் அது ஆட்ஸ் வந்து பே ஆகும். ஓகே, ஆனால் இந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெவன்யூன்னு கிடைக்கும். உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து நீங்கள் சைடுக்கு நீங்கள் கொண்டு வர மூலியமாக. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பேஜில் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் ஒன்று அப்லோட் பண்ணிவிட்டு நியூஸில் ஒரு கொஞ்சம் மட்டும் அதில் அப்லோட் போட்டுட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு அந்த போஸ்ட் கீழே ஒரு சின்ன ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதிட்டு மேலும்னு சொல்லி போட்டு இந்த மோனோடேக் லிங்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வேர்ட் ப்ரெஸில் ஒரு சைட் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த சைடுக்கு ரீடிரெக்ட் பண்ணுற நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்ஸ் பே பண்ணுற நேரம் ஒரு மணி மேக் பண்ண முடியும். இது ரொம்ப ஒரு இப்போ அண்மையில தான் இந்த சைட் வந்துச்சுங்க. மோனிடேக்ன்றது நல்லா ஃபேமஸ். இந்த பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ப்ரூஃப் நான் லேர்ன் பண்ணது இப்போ தான் ஒரு 2 days தான் ஸ்டார்ட் பண்ணி பெருசாக டிராஃபிக் இல்லை இந்த சைடுக்கு. ஆனால் பாருங்கள், இந்த கிட்டத்தட்ட 1000 வியூஸ் கூட போகலை. உங்களுக்கு வந்து பாருங்கள் $52 கிரெடிட் ஆயிருக்கு. இல்லை நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு பெரிய ஒரு டிராஃபிக் ஒன்று ஜென்ரேட் ஆகுனா கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 மாதிரி ஒரு உங்களோட சைட்ஸ் விசிட்டர்ஸ் வராங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு $10 மாதிரி லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவில் ஒரு இதில் நான் இன்டர்நெட்டில் ரொம்ப ரிசர்ச் பண்ணி எனக்கு அப்புறம் தான் இந்த சைட்டுக்கு இதை இன்டகிரேட் பண்ணேன். இந்த ரிசல்ட் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. இப்போ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ரெஷன்ஸ். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு வந்து இதில் நீங்கள் வந்து பேமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து $20. இப்போ நான் பேனியர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேனியர் கனெக்ட் பண்ணனால எனக்கு $20. உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கேட்வே உங்களுக்கு எடுக்கணும்னா என்னது பேபால் மாதிரி. இப்போ பேபால் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து $5 வந்து உங்களுக்கு வந்து இந்த இருக்குது பேமெண்ட் மெத்தட்ஸ். இந்த பேமெண்ட் மெத்தட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு $5 உங்களுக்கு வந்து பே அவுட் பண்ண முடியும். இந்த இருக்குது $5 மினிமம் பே அவுட். ஓகே, ஸ்கில் ஆட் பண்ணிங்கன்னா $5. பார்த்தீங்கன்னா பேபால் தான் $20 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்வேஸுங்க கிரிப்டோ கரன்சி வரையில் இருக்கு. உங்களுக்கு நிறையா வந்து பேமெண்ட் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு அதை பேமெண்ட் மெத்தட்ஸ் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை எவ்வளோ மெத்தட்ஸும் அதில் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த வரையபோல் இல்லை. உங்களுக்கு ஜஸ்ட் $5 நீங்கள் உங்களுக்கு விட்ரோ பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த சைட்டில் வந்து. அதனால் உங்களுக்கு எந்த வரையும் பண்ண தேவையில்லை. இல்லை அதெல்லாம் ஈஸியாக நமக்கு செஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா ஃபஸ்ட் வந்து உங்களோட சைடை வந்து இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறது இந்த இருக்குது ஆட் சைட்டுன்னு இருக்குது. இதில் போய்ட்டு உங்களோட சைட்டை URL ஆட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட சப்டொமைனான ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சப்டொமைனான ஆட் பண்ணலாம். உங்களுக்கு மெயின் டொமைனை கொண்டு போய் ஆட் பண்ணலாம். ஓகே, நான் என்னை பொறுத்தவரை நான் சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் வேர்ட் ப்ரெஸில் ஒரு சைட் ஒன்று செஞ்சு அந்த சைட்டில் உள்ள டொமைனை கொண்டாந்து இதில் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் போய்ட்டு பாருங்கள் இந்த இருக்குது ஆட் ஜோன். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து இதில் பாருங்கள் இந்த ஆட்ஸ் இருக்குது. ஆன் கிளிக் பாப்ப அண்ட் புஷ் நோட்டிஃபிகேஷன் அவங்கள காட்டின மாதிரி தான் ஆட்ஸ் வரும். புஷ் நோட்டிஃபிகேஷன் இது இந்த மாதிரி தான் ஆட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து இந்த பார்த்தீங்கன்னா புஷ் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி ஆட்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஓகே, இந்த ஆட்ஸில் வந்து இவங்களோட பேமெண்ட் வந்து நல்ல பேமெண்ட் இவங்களோட. ஓகே, இதில் பாருங்கள் இந்த இருக்குது பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, இந்த பேனர் இருக்குது, இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூபிளான ஆட்ஸ் தான் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. நல்ல ஹை காஸ்டான ஆட்ஸ் தான் அவங்களோட சைடுக்கு ப்ளே பண்ணுவாங்க. அதாவது இப்போ உங்களோட இதுலேயே வந்து என்னென்னா உங்களோட சைட்டில் வந்து நம்ம ரொம்ப இப்போ எனக்கு வந்து ஃபுல்லாகவே இந்தியன் விசிட்டர்ஸ் தான் அந்த சைடுக்கு மெயினாக வந்திருக்காங்க. இப்போ இதே உங்களுக்கு வந்து US டிராஃபிக் ஒன்று உங்கள் சைடுக்கு இருந்துச்சுன்னா இதோட மேலே உங்களுக்கு ஏர்னிங் ஒன்று வரும். அதான் உங்களோட ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்து இந்த சைடுக்கு விசிட் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ளாகு கொடுத்தாவே உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் ஒன்று இதில் வந்து எடுக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிரெக்ட் லிங்க். இந்த டிரெக்ட் லிங்க் மூலியமாக உங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஏதாவது டிரெக்ட் லிங்க்கு ஏதாவது இது பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, சரியா? இப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து இது. இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த இருக்க அட்ஸோன் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் இன்டகிரேட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் கெட் டேக்னு இருக்கு பாருங்க. இதில் எந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்னா இது கெட் டேக். ஓகே, இது ஆல்ரெடி நான் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன் அந்த கான்டாக்டர்ஸ் கேட்குது. இதில் பாருங்கள் இந்த இருக்குது. ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே பாருங்கள் இந்த கோட்ஸை வந்து அதை ப்ளேஸ் பண்ண சொல்லும். உங்களோட இந்த டீட்டெயில்ஸை கொண்டு போய்ட்டு உங்களோட சைட்டில் வந்து
இந்த இதில் இருக்குன்னா இந்த பார்த்தீங்கன்னா உங்களை இந்த ஜேஎஸ் ஃபைல் இந்த இதை கொண்டு போயிட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணோம்னா உங்களோட அட்டாக்குக்குள்ளனா இந்த உங்களோட வேர்ட்பிரஸ் சைடுக்கு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட வேர்ட்பிரஸ் சைடில் வந்து அப்பேரன்ஸில் இந்த ஹெடர்னு ஒன்று இருக்குது. இந்த ஹெடரை கிளிக் பண்ணிவிட்டு இல்லைன்னா தீம் எடிட்டரை கிளிக் பண்ணுங்கள். ஹெடரோட தீம் எடிட்டரை கிளிக் பண்ணுங்கள். தீம் எடிட்டரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஹெடர்னு ஒன்று இருக்குது. இந்த ஹெடர் செக்ஷனில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணதாக இருக்குது. நான் ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணிவிட்டேன், நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா அது ஒர்க் பண்ணும். அதான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அக்செப்ட் நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணுற நேரம் நீங்கள் அப்படி கொடுத்தா தான் அது ஒர்க் பண்ணும். இப்போ அப்படி தான் கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகிட்டு போகுது. ஓகே, அந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவையான அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நார்மலாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுற நேரம் நீங்கள் வந்து இல்லை லாகின் ஆகிற நேரமே நீங்கள் வந்து இதில் உங்களோட இமெயில் அட்ரஸ் அதில் உங்களோட சைன் அப்னு ஒன்று இருக்கும். சைன் அப்பில் போய்ட்டு உங்களோட பேர், இமெயில் அட்ரஸ் அண்ட் உங்களோட வெப்சைட்ஸ் பேரை கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்க தான் இருக்குது. ஓகே, இது ஒரு சிம்பிள் விஷயம் ஒன்று. ஓகே, இதில் நீங்கள் அப்புறம் வெரிஃபை உங்களோட இமெயில் அனுப்புவோம். உங்களோட இதுலேருந்து மொனிடேக்லேருந்து ஒரு இமெயில் அனுப்புவோம் உங்களோட ஜிமெயிலுக்கு. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணக்கூட வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ண தான் இருக்குது. ஓகே, ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து நீங்கள் உங்களுக்கு AdSense அப்லோட் பண்ண நண்பர்களுக்கு வந்து இந்த மணி டேக் மூலிமா உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.